பாருங்க நம்ம அவல் உப்புமா செய்ய போகிறோம். அதுக்காக அவலை பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஊற்றி ஒரு கழுவுனே இதை பாருங்கள். இதுக்கே பாருங்கள் நல்லா எப்படி இதுவாகுதுன்னு. இது நல்லா வடித்து வச்சுக்கணும். இப்போ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அவல் உப்புமா தான் செய்ய போகிறோம். அவலை பாருங்கள் உடனே நான் கழுவி எடுத்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா சாஃப்டான அவல். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதை நான் வந்து கழுவினோடனே டக்குன்னு போட்டு ஒரு அல்சாச்சினோடனே எடுத்து வச்சிட்டேன். இதுக்கே பாருங்கள் நல்லா கொஞ்சம் அது கொஞ்சம் லைட்டாக வளவலன்னு ஆன மாதிரி இருக்குது. அடுப்பு ஒரு கடாயை வச்சு அதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காஞ்சவொடனே நான் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த பாருங்க அடுப்பு சூடானோம் கொஞ்சம் கடுகுல் தரிசி, கொஞ்சம் ஜீரகம் போட்டு, அதை விட கொஞ்சோண்டு கருவேப்பிலை, வந்து ஒரே ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு. முந்திரி போட டேஸ்ட் இருக்கும். உங்கள்கிட்ட முந்திரி இல்லைனா நீங்கள் வெறியும் வந்து மல்லாட்டை பருப்பு இருக்குல்ல, மல்லாட்டை பருப்பு அதை கூட போட்டு வறுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, நான் ஒரு பொடியாக இருக்கிறதுனா ஒரு 5 மிளகா நான் நீல வாக்கில் கீரி எடுத்துருக்கேன். கொஞ்சம் இது கொஞ்சம் ஓரளவு வதங்கின பிறகு வெங்காயம் நான் ஒரு சைஸாக ஒரு 3 வெங்காயம் எடுத்துருக்கேன். அதை நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன். நான் இந்த உப்புமான்றதுனால அவ்வளோ உப்புமான்றதை கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு நம்ம கடைசியாக வேணால் உப்பு வந்து கூட குறைச்சா போட்டுக்கலாம் எவ்வளோ தேவையோ. நான் வந்து ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு கொஞ்சோண்டு இஞ்சி போட்டு நான் துரி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிறேன் ஒரு வாசனைக்கு தான். இது கூட இதை பாருங்க ஒரு தக்காளி, ஒரு அரை தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு டேஸ்ட்டுக்காக. இப்போ இது கூட நம்ம மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம். இது கூட வந்து பெருங்காயத்தூள், தக்காளின்றது ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேணா போட்டுக்கலாம். நான் சும்மா ஜஸ்ட் ஒரு ட்ரையாக இருக்குமே, ஒரு லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டு தப்புமே அதுக்காக போட்டிருக்கேன். இப்போ இது கூட அந்த வடித்து வச்சுருக்கோம் இல்லையா அவளை, அதை அப்படியே போட்டுக்கணும். போட்டு நல்லா கிளறி விடணும். இதோ பாருங்கள் அவல் உப்புமா பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக பாருங்கள் அந்த எலுமிச்சை சாதம் எந்த கலரில் இருக்குமோ அந்த கலரில் வந்து போச்சு. கடைசியாக என்ன பண்ணோம், அந்த எலுமிச்சை சாறில் ஒரு 5 ட்ராப் இல்லை 6 ட்ராப்பு நம்ம பிழிஞ்சு விட்டு நம்ம கிண்ணாக்கா சூப்பரான அவல் உப்புமா ரெடி.